السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, வெள்ளிக்கிழமையுடைய தினத்தில் குறிப்பாக அசருடைய தொழுகைக்கு பின்னால் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அன்-நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸல்லிம் தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸல்லிம் தஸ்லீமா என்ற இந்த ஸலவாத்தை எந்த ஒரு மனிதர் ஜும்ஆ நாளில் அசருடைய தொழுகைக்கு பின் தொழுத இடத்தை விட்டு எழுந்திருக்கும் முன் இந்த ஸலவாத்தை 80 தடவை ஓதுவாரோ அவருடைய 80 வருட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு 80 வருட வணக்கத்தின் நன்மைகள் எழுதப்படுகின்றன என்று இந்த ஒரு ஸலவாத்து இதை ஓதுவதனால் இந்த சிறப்பு கிடைக்கிறது என்பதாக சமூக வலைத்தளங்களிலே பரவிக்கொண்டிருக்கின்றது. நாம் இந்த ஸலவாத்து உண்மையிலேயே பல சகோதரர்கள் இதை கேட்டிருந்தார்கள். இந்த ஸலவாத்து ஓதுவதனால், அதாவது நாம் சொன்ன அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்று அந்த தொடங்கக்கூடிய அந்த ஸலவாத்து ஓதுவதனால் இந்த குறித்த நன்மை நாம் மேலே வாசித்து காட்டிய அந்த குறித்த நன்மை கிடைக்குமா, அது ஆதாரபூர்வமான செய்தியா என்று நாம் தேடி பார்த்தால் இந்த செய்தி முஸ்லிமில வருகிறது, அதே போன்று பைஹகில வருது என்று சொல்லி எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய செய்தி இங்க வருது அங்க வருது சொல்லி உண்மையிலேயே அப்படி ஒன்று கிடையாது. எங்க வருது என்று சொன்னால் இமாம் இப்னு ஷாஹின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அத்-தர்கீப் ஃபீ ஃபலாயில் அமால் என்ற கிரந்தத்தில் 14வது பக்கத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். நாம் இந்த செய்தியினுடைய அறிவிப்பாளர் வரிசை, இது உண்மையிலேயே இமாம் இப்னு ஷாஹின் ரஹிமஹுல்லாஹ் எழுதியிருக்கிறார்கள். இதனுடைய அறிவிப்பாளர் வரிசை தரமானதா, இதை நம்ம ஆதாரத்துக்கு எடுத்து ஓதலாமா, இது உண்மையிலே நம்ப தகுந்த செய்திதானா என்று பார்த்தால் மேலே சொல்லப்பட்டதை போன்று அசரு தொழுகைக்கு பிறகு என்று சொல்லி எந்த ஒரு ஹதீஸிலும் வரவில்லை. அது ஆதாரபூர்வமான இந்த செய்திகளுமே கிடையாது. மாற்றமாக இந்த செய்தியிலே வருகிறது, ஜும்ஆவுடைய தினம் 80 தடவைகள் சொன்னால் குஃபிரத் லஹு துனூபு ஸமானினா ஆமா 80 வருட பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று இந்த செய்தி வருகிறது. ஆனால் இந்த ஹதீஸை பொறுத்தவரையிலே இந்த ஹதீஸிலே வரக்கூடிய 3 அறிவிப்பாளர்கள் பலவீனமானவர்கள். 3 அறிவிப்பாளர்கள் இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் வரிசை அவுன் இப்னு உமாரா அன் சக்கன் அல் புர்ஜுமி அன் ஹஜ்ஜாஜ் இப்னு சினான் அன் அலி இப்னு ஸைத் இப்னு ஜுதான் அன் சயீத் இப்னுல் முஸையிப் அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال என்ன வருது. அப்ப இந்த அறிவிப்பாளர் வரிசை நம்ம பார்க்கின்ற பொழுது இந்த அலி இப்னு ஸைத் இப்னு ஜுதான் அல் பஸ்ரி இவருடைய ரிவாயத்தை எடுக்க முடியாது. மிக 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 பலவீனமான ஒருவர், இவருடைய அறிவிப்போ எடுக்க முடியாது. இதை நான் சொல்லவில்லை, அனைத்து அறிஞர்களும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அவர் பலவீனமான ஒரு ராவி. அதே போன்று இதில் வரக்கூடிய ஹஜ்ஜாஜ் இப்னு சினான் என்பவரும் மிக ஒரு பலவீனமான ஒரு ராவி. அதே போன்று அவுன் இப்னு உமாரா அல் கைசி இதிலே வரக்கூடிய அதே அறிவிப்பாளர் வரிசையில் வரக்கூடிய அவரும் மிக பலவீனமானவர். எனவே இந்த செய்தியை பொறுத்தவரையிலே மிக மிக பலவீனமான செய்தி. இதை நாம் ஓதுவதனால் இந்த நன்மை நிச்சயமாக கிடைக்காது. இந்த ஹதீஸ் தஈஃபுன் ஜித்தன், மிக மிக பலவீனமான செய்தி. இதை நாம் ஓதுவதனால் இந்த நன்மை கிடைக்கப் போவதில்லை. இது ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.